Hi everyone, 11th standard வணக்கம். கோட்டையில் எக்ஸாம் அறிவிச்சிட்டாங்க. ஸோ மேக்ஸ்னாலே ஒரு பிரச்சனையாக இருக்குது 11th ஸ்டாண்டர்டுக்கு. பயப்படாதீங்க. 11th மேக்ஸுக்கு அட்லீஸ்ட் அந்த 5 மார்க் நல்லா படிச்சுட்டு 1 மார்க் படிச்சிங்கனாலே ஒரு 40-30 மார்க் எடுத்துடலாம். 2 மார்க் 3 மார்க் ஏதோ ஓரளவுக்கு பண்ணிட்டீங்கனாலே ஒரு 50க்கு மேலே எடுத்துடலாம். நான் சொல்கிறது ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுறதுக்கும் ஜஸ்ட் ஒரு டீசெண்டான ஸ்கோர் எடுக்கிறோம். நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நான் கொடுத்த 5 மார்க்ஸ் எல்லாமே படிச்சிங்கனாலே 7 5 மார்க்குமே எழுதிடலாம். 2 மார்க் 3 மார்க் இப்போ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் படிச்சிங்கன்னா 7 2 மார்க்கும் 3 மார்க்கும் எழுதலாம். ஸோ பிளான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சும்மா வீடியோ பார்த்துட்டு போகாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அந்த கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அந்த லைக் மட்டும் போட்டிங்கன்னா கொஞ்சம் புண்ணியமாக போகும். ஏன்னா அடுத்த வருஷம் +2 நீங்கள் தான் என்ன வாழ வைக்கணும். ஓகே ரைட். 11th ஸ்டாண்டர்ட் 90க்கு 90. ஓகே ரைட். இப்போது நம்ம வந்து ஈஸியான சாப்டர்னு வருவோம். Chapter 1, Chapter 2, Chapter 4, Chapter 5. இது ஈஸி. 6th சாப்டருமே ஈஸி தான். ஸோ அதில் நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதையாவது ஒழுக்கமாக பாரு. ஓகே. ஸோ இங்கே 2 மார்க் 3 மார்க் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். வீடியோட கடைசியில் 5 மார்க் சொல்லிடுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்களா. 2 மார்க் 3 மார்க் Chapter 1 எக்ஸைஸ் 1.1 அனைத்து சம்மே சொல்லியிருக்கேன் பாருங்கள். எக்ஸாம்பிளில் மோரோவர் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இது நீங்கள் படித்து தான் 1.1 ஏதோ ஒரு சம் எதிர்பார்க்கலாம். 1.2 வெறும் 5 சம், எக்ஸாம்பிளில் 1.13. ஸோ நான் வேறு எதுவுமே சொல்லலை. இது வந்து உங்களுக்கு ரிலேஷன் இது கூட ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் இது ரெண்டும் ஈஸி தான். 1.3 எக்ஸைஸில் இந்த சம்மு, எக்ஸாம்பிளில் இந்த கணக்கு 1.18 1.20 1.22 23 24 25 26 27. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். Chapter 2 வந்து பார்த்தீங்கன்னா 2.1 2.5, 2.2 வந்து சாதா அந்த இன்இக்வாலிட்டிஸ். ஸோ ரொம்ப ஈஸி. இன்இக்வாலிட்டி வந்து எக்ஸாம்பிளோட சேர்த்து எல்லாமே பார்த்தாலும் நல்லது. நான் மோரோவர் எல்லாமே கொடுத்துருக்கேன். 2.4 வந்து ஒரு இந்த கணக்கு ஒரு 6 கணக்கு கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளில் 2.5 2.6 இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2.9 1 to 5, 2.11 எல்லாமே பாருங்கள். ஏன்னா ரொம்ப ஈஸி. இது வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளோட சேர்த்து எல்லாமே பாருங்கள். 2.12 லாகில் 5 மார்க்கும் சேர்த்தியே கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளில் இது 4. ஸோ இதுலேயுமே எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் படிச்சிங்கனாலே எல்லா 2 மார்க் 3 மார்க் அல்ஜிப்ரா எழுதிடலாம். 3rd சாப்டர் ரொம்ப கஷ்டமான சாப்டர். நான் 3 எக்ஸைஸ் தான் கொடுத்துருக்கேன். 3.2 3.4 3.5. அட்லீஸ்ட் இந்த 3 எக்ஸைஸ் மட்டுமாவது ஒழுக்கமாக பாருங்கள். ஸோ வேறெல்லாம் பார்க்க வேணாமான்னு கேட்டால் நல்லா படிக்கக்கூடிய பசங்க எல்லாத்தையும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு 3 பார்த்தாலே போதும். 3.2 அனைத்துமே சொல்லியிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. 3rd 11th வரைக்கும். நடுவில் மட்டும் ஏதோ 1 2 இல்லைன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் அது 3. எக்ஸைஸ் 3.4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 3 7 9 11 13 20 22 23 25 இதெல்லாம் முக்கியமான சம். 3.5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 4 சம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ Chapter 3 கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா பெரிய சாப்டர் நீங்கள் படிக்க முடியாதேங்கிறனால இவ்வளோ கொடுத்துருக்கேன். Chapter 4 வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக தான் இருக்கும். ஹெவியெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. 4.1 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க தெரிஞ்சால் போதும். ஃபேக்டோரியல் அதில் n ஃபேக்டோரியல் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது. ஸோ அது 3 சம் எக்ஸாம்பிளில் சம், அவ்வளோதான். 4.2 வந்து பார்த்திங்கன்னா n கொடுத்து NPR அப்படின்னு இருக்கும். ஆர் கண்டுபிடிக்கணும் இல்லை n கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி சம்ஸு 1 2 அண்ட் லாஸ்ட் 4 வந்து ரேங்க் கண்டுபிடிக்கிறது. ரேங்க் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிளையுமே ரேங்க் கண்டுபிடிக்கிறது NPR கண்டுபிடிக்கிறது கேட்டிருக்கேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. சாரி சொல்லியிருக்கேன். 4.3 வந்து காம்பினேட்ரிக்ஸில் இது நீங்கள் 5 சம் தான் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் இது சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் 4th சாப்டர் போய் பிரித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். Chapter 5 கட்டாயமாக Chapter 5 5.1 படிக்கணும் தான். ஆனால் நான் உங்களுக்கு பாருங்கள் கொடுக்கல. 5.1 முடிஞ்சால் பாருங்கள், இல்லைனா 5.2 இந்த கணக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. 5.3 ஒரே ஒரு சம் நம்ம 10th போட்ட 8 8 7 7 6 6. 5.4 ஃபஸ்ட்டு ஒன்று இது 2 7 8. எக்ஸாம்பிளில் இது 2. 5.22 5.24 எக்ஸாம்பிள். ஸோ அந்த 5.4 பார்த்துக்கோங்க. ஸோ 5th சாப்டருமே சின்ன சாப்டர். 6th சாப்டர் பெருசாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு 6.4 ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கு. 6.4 ஒரு 9 6 கணக்கு கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். 6.1 அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சம் இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்கிறது 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ அதில் ஒரு 6 கணக்கு கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 6.2 கொலினியர்னு ஒரு சம் இருக்குது. அது அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இருந்தாலுமே கொலினியர் மட்டும் இல்லாமல் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஃபார்மில் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்செப்ட் ஃபார்மு. ஸோ இந்த மாதிரி 10th போட்ட கான்செப்ட்ஸும் கொஞ்சம் வரும். அது சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிளில் இது சொல்லியிருக்கேன். 6.3 வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். நான் எக்ஸைஸ் சம் மட்டும்தான், அதுவும் ரொம்ப முக்கியமாக இருக்கிற ஒரு 6 சம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணியிருக்கேன். 6வது சாப்டர் யாருமே படிக்க மாட்டேங்கிறனால இப்படி கம்மி பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ மோரோவர் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ 6வது சாப்டர் ஓகே. இப்போ நம்ம 5 மார்க் போயிடலாம். ஸோ 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னெல்லாம் இருக்குது
ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி அன்றைக்கி சொன்னது தான். 5 மார்க் வந்து சாப்டர் 1ல் 1.1ல் இந்த சம்மு, எக்ஸைஸ் 1.2ல் இந்த சம்மு, 1.3ல் இந்த சம்மு. ஸோ நான் டப்பா போட்டிருக்கிறத மட்டுமாவது வீக்ஸ் கொண்டு பாருங்கள். கண்டிப்பாக 6 5 மார்க்காவது டீசெண்டாக எழுதிடலாம். ஸோ அதனால் டப்பா போட்டதாவது ஒழுக்கமாக பாருங்கள். நான் வந்து நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாமே பாருங்கள். டப்பா போட்டதும் போடாது எல்லாமே பாருங்கள். ஸோ டப்பா போட்டது மட்டும் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணது மட்டும் படிக்க முடியாத மட்டும் பாருங்கள். சாப்டர் 2 வந்து பார்த்திங்கன்னா 2.4ல் இந்த சம்மு, 2.8லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வரும், 2.9 பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லேருந்து வரும், 2.11 ஒரே ஒரு சம் தான், 2.12 ஆகிருதம்லேயே ஒரு சம் வரும். டப்பா போட்டது மட்டுமா ஒழுக்கமாக பாருங்கள், முடியாத பசங்க. சாப்டர் 3ல் 3.3ல் கண்டிப்பாக இந்த சம்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு நேப்பியர் ஃபார்முலா இந்த தியரம் நம்பர் 3.2 பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கேன். 3.7லேயும் சம் வரும், 3.5ல் 9 சம். ஸோ அதே மாதிரி 3.9லேயும் சம் கொடுத்துருக்கேன். இந்த டப்பா போட்டதையாவது பாருங்கள். சாப்டர் 3 படிக்க முடியாது. சாப்டர் 4ல் 4.5ல் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷனில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். ஆனால் நீங்கள் எவ்வளோ சம்ஸ் பார்க்கணும் எக்ஸாம்பிளோட சேர்த்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் எழுதலாம். சாப்டர் 5ல் 5.2ல் உங்களுக்கு 5 சம் தான் இருக்குது. 5.3ல் மூணாவது அது 3 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் பார்த்து தான் ஆகணும். 5.4ல் 2 3 4 இந்த 5 சம்லேருந்து ஒரு சம் வரும் பார்த்துக்கோங்களேன். 1 அல்லது 2 வந்துடும். அந்தளவுக்கு டேம் ஷோராக சொல்லுவேன். சரிங்களா? அடுத்த சாப்டர் 6th சாப்டரில் நீ வந்து நார்மல் ஃபார்முக்கு மாற்றுற மாதிரி ஒரு சம்மு கண்டிப்பாக கேட்பாங்க. நான் இங்கே கொடுத்துருக்கேன், கொலினியர் சம்மும் கொடுத்துருக்குறேன். 6.4ல் இந்த 5 சம்மில் ஏதோ ஒரு சம் கண்டிப்பாக வரும். ஃபார்முலாவோட நல்லா படித்து வச்சுக்கோ. எக்ஸாம்பிள் 6.38. ஸோ 5 மார்க் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஒழுக்கமாக போட்டு பார்த்தீங்கன்னா 7மே எழுதிடலாம். ஸோ டப்பா போட்டது மட்டும் பார்த்தீங்கன்னா 6 எழுதிடலாம். ஏன் 7 கூட அதில் எழுதிடலாம். இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஷுவராக சொல்ல முடியல. ஸோ இருந்தாலும் முடியாத பசங்க அந்த டப்பா போட்டதாவது படிங்க. நல்லா படிக்கக்கூடிய பசங்க எல்லாமே பாருங்கள். 5 மார்க்ஸ். ஸோ 2 மார்க் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இதுதான். ஸோ 1 மார்க் புக் பேக்கும் படித்தா ஒரு 18 வரைக்கும் கரெக்டாகலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு டீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 90க்கு ஒரு 75 80ஆவது எடுக்கலாம் படிக்க முடியாத பசங்களே. ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா முடியும். சரியா? நான் எந்தளவுக்கு ஈஸி பண்ணி கொடுக்கணுமோ கொடுத்துருக்கேன். நீ வந்து முடிஞ்சளவு ட்ரை பண்ணு. 5 மார்க் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணு, 1 மார்க் கான்சன்ட்ரேட் பண்ணு. 2 மார்க் 3 மார்க்கில் சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 4 5 கான்சன்ட்ரேட் பண்ணு. லாஸ்ட்டுக்கு முடியலனா சரியா? ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.